விரைவு செய்திகளாக பார்க்கலாம். ஈரானுக்கு எதிராக கடுமையான அச்சுறுத்தல்களை விடுத்த பிறகும் அமெரிக்கா நேரடி ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட தயக்கம் காட்டியதற்கு காரணம் ஈரானின் எதிர்பார்க்கப்படும் பதிலடி தாக்குதல்களே என இஸ்ரேலிய ராணுவ ரேடியோ தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசிய பகுதியில் ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல்களை எதிர்கொள்ள போதுமான அமெரிக்க ராணுவ சக்தி இல்லை என்ற மதிப்பீடு பென்டகனில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் தீர்க்கமான தாக்குதல் சாத்தியம் என கருதப்பட்டாலும் அது முழு அளவிலான பிராந்திய போராக மாறும் அபாயம் இருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் அஞ்சியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் வாஷிங்டன் தனது அணுகுமுறையை மாற்றி நேரடி மோதலை தவிர்த்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலைமை அமெரிக்காவின் மத்திய கிழக்கு கொள்கையில் உள்ள குழப்பத்தை வெளிப்படுத்துவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். 2025 ஆண்டு மே மாதத்தில் ஒமானிலும் செப்டம்பரில் நியூயார்க்கிலும் நடைபெற்ற ஈரான் அமெரிக்க ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் முக்கிய முன்னேற்றத்துக்கு அருகில் சென்றதாக வெளியுறவு அமைச்சர் அராக்சி தெரிவித்துள்ளார். ஆனால் இஸ்ரேலின் அழுத்தம் மற்றும் வெள்ளை மாளிகையின் அரசியல் நிலைப்பாடு காரணமாக அந்த முயற்சிகள் தோல்வியடைந்ததாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைந்திருந்தால் பிராந்திய பதற்றம் குறைந்து புதிய ஒத்துழைப்பு தொடங்கியிருக்கும் என அவர் கூறினார். ஆனால் தொடர்ந்து தண்டனைகள் மற்றும் ராணுவ அழுத்தம் பயன்படுத்தப்பட்டதால் ஈரானின் நம்பிக்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் நியாயமான மற்றும் சமநிலையான ஒப்பந்தத்திற்கு ஈரான் இன்னும் தயாராக இருப்பதாகவும் அராக்சி தெரிவித்தார். கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி ஈரானுடனான பதற்றங்களை ராஜதந்திர வழிகளில் தீர்க்க வேண்டும் என்று அமெரிக்காவை வலியுறுத்தியுள்ளார். டாவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்றத்தில் பேசிய அவர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மேலும் பதற்றம் அதிகரிப்பு ஏற்படக்கூடாது என்றும் கூறினார். ஈரானிய அணு விவகாரத்திற்கு அமைதியான தீர்வே நீடித்த நிலைத்தன்மையை வழங்கும் என்றும் மோதல் பாதை அனைவருக்கும் இழப்பையே தரும் என்றும் அவர் எச்சரித்தார். கத்தார் உரையாடல் மற்றும் நடுநிலை செயல்பாட்டாளராக செயல்பட தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த அழைப்பு பிராந்திய அரசியல் சூழ்நிலையில் முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்படுகிறது. காசா பகுதியில் நிலவும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக அமல்படுத்த இஸ்ரேல் தனது ராணுவ படைகளை அங்கிருந்து உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று கத்தார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி வலியுறுத்தியுள்ளார். தாவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்றத்தில் பேசிய அவர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படை நிபந்தனைகள் தொடர்ந்து மீறப்படுவதாக கவலை தெரிவித்தார். இஸ்ரேலின் தொடர்ச்சியான ராணுவ நடவடிக்கைகள் காசாவில் மனிதாபிமான நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்துவதாகவும் பொதுமக்களின் வாழ்க்கையை முற்றிலும் சீர்குலைப்பதாகவும் அவர் கூறினார். போர் நிறுத்தம் என்பது வெறும் தற்காலிக அமைதி அல்ல என்றும் அது நிலையான அரசியல் தீர்வுக்கான அடித்தளமாக இருக்க வேண்டும் என்றும் கத்தார் வலியுறுத்தியுள்ளது. காசா விவகாரத்தில் சர்வதேச சமூகத்தின் பொறுப்பு மிக முக்கியமானது என்றும் குறிப்பாக அமெரிக்கா தனது செல்வாக்கை பயன்படுத்தி இஸ்ரேலை ஒப்பந்த நிபந்தனைகளை மதிக்க வலியுறுத்த வேண்டும் என்றும் கத்தார் தெரிவித்துள்ளது. அக்டோபர் 10, 2025 அன்று அமலுக்கு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு 100 நாட்களுக்குள் இஸ்ரேல் 1300 முறை ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாக காசா அரச ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையில் 430 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள், 604 குண்டுவீச்சுகள், 66 ராணுவ வாகனங்கள் குடியிருப்பு பகுதிகளில் நுழைந்த சம்பவங்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த மீறல்கள் திட்டமிட்டவையாகவும் காசா மக்களை தொடர்ந்து அச்சுறுத்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பின்னரும் இத்தகைய நடவடிக்கைகள் தொடர்வது ஒப்பந்தத்தின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குவதாக காசா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பு, மனிதாபிமான உதவி மற்றும் மறுசீரமைப்பு முயற்சிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட் என்ற அர்த்தம் கொண்ட டாக்கோ என்ற சொல்லை பயன்படுத்தி டொனால்டு டிரம்பின் வெளிநாட்டு கொள்கையை இஸ்ரேலிய ஊடகங்கள் கடுமையாக விமர்சித்துள்ளன. ஈரான் விவகாரத்தில் ட்ரம்ப் கடுமையான அச்சுறுத்தல்களை விடுத்த பின்னர் நடைமுறை நடவடிக்கைகளில் பின்வாங்கியதாக இவை சுட்டிக்காட்டுகின்றன. இந்த சொல்லை முதலில் வால் ஸ்ட்ரீட் வட்டாரங்கள் பயன்படுத்தியதாகவும் வர்த்தக மற்றும் அரசியல் அழுத்தம் வந்தால் ட்ரம்ப் நிலைப்பாட்டை மாற்றுவார் என்ற விமர்சனத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இஸ்ரேலிய ஊடகங்கள் இது தீர்க்கமான தலைமைத்துவத்தின் பண்பு இல்லாததும் அழுத்தத்தின் கீழ் தெளிவான முடிவெடுக்கும் திறன் இல்லாமையை வெளிப்படுத்துகிறது என்றும் விமர்சித்துள்ளன. இந்த கருத்துகள் சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. நேட்டோ இன்று இருப்பதற்கு நான் தான் காரணம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் வெளியிட்ட பதிவு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தனது தலைமையின்றி இருந்தால் நேட்டோ வரலாற்றின் சாம்பலில் போயிருக்கும் என அவர் கூறியிருந்தார். இதே நேரத்தில் நேட்டோவிலிருந்து 200 அமெரிக்க ஊழியர்களை வெளியேற்ற அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக பினான்சியல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நடவடிக்கை ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பாதுகாப்புக்கு அதிக பொறுப்பு ஏற்க வேண்டும் என்ற அமெரிக்காவின் நீண்டகால உத்தியை பிரதிபலிப்பதாக கூறப்படுகிறது. இந்த முடிவு வாஷிங்டன் மற்றும் அதன் ஐரோப்பிய கூட்டாளிகளுக்கு இடையிலான ராஜதந்திர பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். ஈரானிய கலவரங்களின் போது முகமூடி அணிந்த ஆயுததாரிகள் துப்பாக்கிகளை பயன்படுத்தி பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினரை குறிவைத்து தாக்கியதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. அமைதியான போராட்டங்களுக்குள் ஊடுருவிய இந்த குழுக்கள் அப்பாவி போராட்டக்காரர்களை சுட்டுக் கொன்றதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த தாக்குதல்கள் தன்னிச்சையாக நடந்தவை அல்ல என்றும் திட்டமிட்ட பயங்கரவாத நடவடிக்கைகள் என்றும் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. தாக்குதல்களில் ஈடுபட்டவர்கள் கருப்பு உடை அணிந்து ஒரே மாதிரியான முறையில் செயல்பட்டதாகவும் அவர்களுக்கிடையே முன்கூட்டியே ஒருங்கிணைப்பு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சம் ஏற்பட்டதாகவும் நாட்டின் சமூக அமைதி பாதிக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் பாதுகாப்பு படைகள் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து வன்முறையை கட்டுப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதாக ஈரான் அரசு விளக்கமளித்துள்ளது.
நாடு முழுவதும் பரவிய கலவரங்கள் 72 மணி நேரத்திற்குள் கட்டுப்படுத்தப்பட்டதாக ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பாதுகாப்பு படைகள் மற்றும் காவல்துறையினர் ஒருங்கிணைந்த முறையில் செயல்பட்டு வன்முறை குழுக்களை கலைத்ததாக அரசு தெரிவித்துள்ளது. குறுகிய காலத்தில் இந்த கலவரங்கள் மிகுந்த தீவிரத்துடன் நடந்ததாகவும் அவற்றின் அளவு பெரிய ஆயுத மோதல்களுக்கு ஒப்பிடத்தக்கதாக இருந்ததாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். இருப்பினும் அரசு விரைவான நடவடிக்கைகள் எடுத்ததால் நாட்டின் முழுமையான கட்டுப்பாடு இழக்கப்படவில்லை என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் சில வெளிநாட்டு ஊடகங்கள் முக்கிய நகரங்கள் வீழ்ந்துவிட்டன என தவறான செய்திகளை வெளியிட்டதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இத்தகைய தகவல்கள் குழப்பத்தை அதிகரிக்கவே வெளியிடப்பட்டன என்றும் அரசு தெரிவித்துள்ளது. தற்போது பெரும்பாலான பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பி வருவதாக கூறப்படுகிறது. ஈரானில் நடந்த கலவரங்களில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளதாக அரசு அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் என அரசு தெரிவித்துள்ளது. இறுதி உயிரிழப்பு எண்ணிக்கை சுகாதார அமைச்சகத்தால் விரைவில் உறுதிப்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு தகவலின்படி ஆயுதமேந்திய குழுக்கள் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களை குறிவைத்து தாக்கியதால் உயிரிழப்புகள் அதிகரித்தன. இந்த வன்முறை நாட்டின் சமூக அமைதி மற்றும் பொருளாதார மீட்பு முயற்சிகளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு முழுமையான ஆதரவு வழங்கும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டால் ஈரான் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்ற அமெரிக்க அதிபரின் எச்சரிக்கை தீவிரவாதிகளை மேலும் வன்முறைக்கு தூண்டியதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த எச்சரிக்கை வெளிநாட்டு தலையீட்டை தூண்டும் நோக்கத்துடன் வெளியிடப்பட்டதாகவும் இதனால் கலவரங்கள் அதிக இரத்தக்களறியாக மாறியதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. ஈரான் தலைமை இதை இஸ்ரேலின் சார்பாக அமெரிக்காவை மோதலில் இழுக்கும் உத்தியாக காண்கிறது. இந்த சூழ்நிலையில் தீவிரவாத குழுக்கள் வெளிநாட்டு ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியதாக அரசு வாதிடுகிறது. இத்தகைய கருத்துகள் பிராந்திய அமைதிக்கு ஆபத்தான என்றும் பொறுப்பற்ற அரசியல் பேச்சு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானில் சமீபத்தில் நடந்த கலவரங்கள் மற்றும் வன்முறை சம்பவங்களில் இஸ்ரேலின் உளவுத்துறை மொசாத் தொடர்பு கொண்டிருக்கலாம் என ஈரான் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. முன்னாள் CIA இயக்குநர் மைக் பாம்பியோ வெளியிட்ட கருத்துக்களை மேற்கோள் காட்டி வெளிநாட்டு உளவுத்துறைகள் ஈரானின் உள்நாட்டு அமைதியை சீர்குலைக்க திட்டமிட்டதாக அரசு தெரிவித்தது. இந்த கலவரங்கள் தன்னிச்சையாக உருவானவை அல்ல என்றும் வெளிநாட்டு சக்திகளின் ஆதரவுடன் ஆயுதமேந்திய குழுக்கள் போராட்டங்களுக்குள் ஊடுருவி வன்முறையை தூண்டியதாகவும் கூறப்படுகிறது. இத்தகைய குற்றச்சாட்டுகள் சர்வதேச அளவில் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் ஈரானின் அரசியல் நிலைப்பாட்டை வலுப்படுத்துகின்றன. ஈரான் அரசு இந்த விவகாரத்தை சர்வதேச அமைப்புகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் வெளிநாட்டு தலையீடு குறித்து உலக சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. ஈரானில் நடந்த வன்முறை சம்பவங்களின் போது பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ள முக்கிய வசதிகள் திட்டமிட்டு இலக்க வைக்கப்பட்டதாக அரசு குற்றம் சாட்டியுள்ளது. பொது பேருந்துகள், ஆம்புலன்ஸ்கள், தீயணைப்பு நிலையங்கள் மற்றும் பள்ளிவாசல்கள் வரை தாக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல்கள் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தவும் அத்தியாவசிய சேவைகளை முடக்கவும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தன்னிச்சையான கலவரம் அல்ல என்றும் நாட்டை முழுமையாக சீர்குலைக்கும் நோக்குடன் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத நடவடிக்கைகள் என்றும் அரசு விளக்கமளித்துள்ளது. இந்த சம்பவங்கள் மனிதாபிமான சட்டங்களை மீறும் வகையில் உள்ளன என்றும் பொதுமக்கள் மீது மேற்கொள்ளப்படும் இத்தகைய தாக்குதல்கள் எந்த சூழ்நிலையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர்.